கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அது வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு வாரம் வச்சுருந்து சாப்பிடலாம். இது கெட்டு போகாது. அதே சமயத்தில் தோசை, இட்லிக்கு சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்றது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதோட வந்து 2 கைப்பிடி கருவேப்பிலையை போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகா போட வேண்டாம், மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டு மிக்சியில் நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுட்டுருங்க. அப்புறம் வானிலை அடுப்பை வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயம் இருந்தாலும் வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த கருவேப்பிலை அரைச்சி வச்சதை தூக்கி கொட்டி உப்பு தேவையான அளவு போட்டுட்டு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. புளிப்பு வேணும், அதுக்காக தான். அது எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒன்றா பரட்டினீங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை தொகையல் கிடைக்கும். இதை வந்து நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.